விவாகரத்து அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சிம்பிளாக போயிடுச்சு. ஏன்னா பல பேரும் விவாகரத்து விவாகரத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக செலிப்ரிட்டிஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு விவாகரத்து ஆன விஷயத்த அவங்களே வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் எங்களுக்கு விவாகரத்தா யாருங்க சொன்னது அப்படின்ட்டு கோவப்பட்டு அதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க ஆக்ட்ரஸ் ரேஷ்மி. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் ரேஷ்மி மேனன் அண்ட் பாபி சிம்மா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். இந்த நிலையில் அவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்கன்ற டாக் சோஷியல் மீடியாவில் பல டைம் வந்து வளம் வந்துட்டு இருந்தது. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் தான் ரேஷ்மி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் எதுக்காக இத்தனை வருட இடைவேளை, எங்கே தான் அவங்க இருந்தாங்க, இது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரேஷ்மி அண்ட் பாபி சிம்மா இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் 2 ஆட்டையும் கமெண்ட் பண்ணலாம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து பிறந்து வளர்ந்து ஒரே ஒரு சான்ஸ் மூலயமா அவங்களுடைய வாழ்க்கையே ஒவ்வொரு மாறி இருக்கு அப்படின்னா அதில் இவங்களுடைய நேமும் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் சின்னதா, அதாவது ஒரு சின்ன ஃபேமிலி தான் இவங்களுடைய சிஸ்டர், அப்பா, அம்மா. இவங்க அப்பாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சிலவங்க வந்து ரொம்பவே க்ளோஸாவே இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வந்ததுன்னே சொல்லலாம். அந்த வகையில செல்லமை படத்துல ரீமா சென்னோடைய சைல்ட்ஹுட் கேரக்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஜெயம் ரவி அவர்களுடைய ஜெயம் படத்துல கண்ணாமூச்சி ரேரே இந்த பாட்டுல இவங்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. யாரெல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுல இவங்க தான் சின்ன வயசு சதாவா நடிச்சிருப்பாங்க. ஸோ இது போல் அப்போவே வந்து இவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரோல், ஹீரோயின்ஸ்க்கு சின்ன வயசு கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே வளர வளர இவங்க ஹீரோயின் ஆயிட்டாங்க. அந்த வகையில் இனிது இனிது அப்படின்ற படத்தில் மதுன்ற கேரக்டர் இவங்க பண்ணதை யாராலுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், லவ் இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக இவங்களுடைய எக்ஸ்பிரஷன் மூலயமா வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்படி இதை தொடர்ந்து இவங்க படங்கள் பண்ணிட்டே இருந்தா கூட இவங்க அவங்களுடைய காதல் கணவரான பாபி சிம்மாவை ஜிகிருதண்டா அப்படின்ற படத்துல தான் பார்த்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு என்ன இது போல வயசானவராக இருக்காரு, இவர் கூட எப்படி நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இவங்களுக்குள்ள வந்துதான். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் யங் பர்சன் தானா, இவர் தான் இப்படி ஒரு ரோல பண்ணாரா அப்படின்ட்டு இவங்க ஷாக் ஆயிட்டாங்களாம். ஆமாங்க, அந்த வகையில் உரிமையின் படத்துல இவங்க கமிட் ஆகும் போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் பதற்றமும் இருந்துதான். எப்படி நம்ம அவர் கூட பேர் பண்ண போறோம், எப்படி கதைகளை இருக்க போதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பமும் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் பேசி பழகி அந்த படத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள காதல் வந்திருக்கு. அது காதல் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பாபி சிம்மா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டாராம். அந்த வகையில இவங்களும் அவரும் சேர்ந்து ரொம்ப கோலாகலமா இவங்களோட திருமணம் நடந்ததுன்னே சொல்லலாம். அப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இவங்களுடைய திருமண போட்டோஸ், வீடியோஸ் தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணமாகி 3 மாதத்துல இவங்களுக்கு விவாகரத்து அப்படின்னு வந்தது. செலிபிரிட்டிஸ் மத்தியில விவாகரத்து அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா அவங்க பாக்குறது கிடையாது. ஆனா அவங்கள ஃபாலோ பண்ற ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த நியூஸை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆக, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் சேர்ந்து எங்க போனாலும் ஒன்னா போறது வரது. அப்புறம் பேபி பிறந்தாங்க. 2 கிட்ஸுக்கு இப்போ தாயாவும் இருக்காங்க ரேஷ்மி. இந்த நிலையில அவங்களுடைய விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு இடையில சண்டைகள் வரதான் செய்யும். அப்படி சண்டை வராதவங்க கணவன் மனைவியாவே இருக்க முடியாது. கேமராக்காக நான் பொய் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நான் ஒரு அடி நான் அவ்வளோ அடி அடிச்சிருக்கேன், அவரும் வாங்கியிருக்காரு. அதோடைய வீரத்தழும்பாதான் திருட்டு பயலன்ற படத்துல அவருக்கு அந்த மூக்குல அடிப்பட்ட மாதிரி இருந்திருக்கும். அதே ஃபேஸ் வந்து அந்த லுக்கும் அந்த கெட்டப்பும் வந்து அடுத்த படத்துக்கு அவருக்கு யூஸ் ஆச்சு. ஆனா அந்த தழும்பு மறைஞ்சு போச்சு. அதனாலே டைரக்டர் இந்த தழும்போடைய வந்து நடிங்க, இந்த தழும்பை வந்து நம்மளே உருவாக்கலாம் அப்படின்ட்டு அவரு ஒரு போலியான தழும்பை உருவாக்குனாரு. அப்படி அந்த தழும்புக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரியே காரணமே நான் தான், அதுக்கு காப்பி ரைட்ஸ் வாங்க வேண்டியதே நான் தான், இப்படிலாம் அவங்க கிண்டலா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க சொல்லி வந்து நான் ஷாக் ஆகினது வந்து எனக்கு திருமணமாகி 3 மாதத்தில் வந்தது தான். என்னடா இப்போ தானே திருமணம் பண்ணோம், அதுக்குள்ளே டிவோர்ஸா, நமக்கே அந்த டிவோர்ஸ் பற்றி தெரியலையேன்ட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆனாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பழக எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக தான் இருந்ததும். கிட்டத்தட்ட 10,000 முறை நம்ம விவாகரத்து வாங்கிடலாம் அப்படிலாம் வந்து இவங்க கேட்டிருக்காங்களாம். ஆனால் எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் 2 பேருமே விட்டு பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த இடத்துலையும் கிடைக்கலையாம். அண்டு 2 குழந்தைங்க பிறந்ததுனால தான் இவங்க வந்து இவ்வளோ வருடங்கள், கிட்டத்தட்ட 10 வருடங்களா இவங்க வந்து சினிமா பக்கமே வராமல் இருந்தாங்க. இவங்க MFF அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த ப்ரொடக்ஷன் மூலிமா 2 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் மூலிமா 2 படத்தில் ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இன்னொரு படம் வந்து ரிலீஸே ஆகலை. அதுக்கான வேலைப்பாடுகளும் போயிட்டு இருக்கான். இந்த நிலையில தான் அவங்க எங்களுக்கு விவாகரத்துன்ட்டு என்னைக்குமே நடக்காது, அண்ட் இது மாதிரி யார் தான் கிளப்பி விடுறாங்க தெரியல, இப்படிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ
நேஷனல் அவார்ட் வின் பண்ணவர் தான் நம்ம பாபி சிம்மா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையில செமையாக கலக்கிட்டு வர ரேஷ்மி பஸ்பலிட் இவங்களுடைய பிரதர் தான் பாபி சிம்மா. இதை பற்றியும் அவங்க வந்து ஒரு சேனல்லையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஓன் வேல தான் மேலே வந்துட்டு இருக்காங்க. இவரும் அதாவது பாபி சிம்மாவும் அவருடைய டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆயிருக்காங்களாம். ஒரு சில படங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு போகும்போது அவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்க்க மாட்டாங்களாம், ரூமில் தான் இருப்பாங்களாம். ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து வெளியே போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டு அங்கே தேட்டரில் படம் பார்க்கும்போது தான் நீ இவ்வளோ வேலை பண்ணியிருக்கியா, ஒரு வாரத்து கூட எனக்கு சொல்லலையே, இப்படிலாம் வந்து பாபி சிம்மா கிட்ட கேட்பாங்களாம் ரேஷ்மி. ஸோ இத்தனை வருட காலங்களாக இவங்க தன்னுடைய குழந்தைங்களுக்காக தான் சினிமா பக்கம் வராமல் இருந்திருக்காங்க. ஆனால் திரும்பவும் அந்த ஆசை வர்றதுக்கு காரணமே பாபி சிம்மா தான். அவரை மாதிரி ஏதாவது ஒரு ரோல், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் நடிக்கணுன்ற ஒரு ஆசை கனவு அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் ரீஎன்ட்ரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 35+ இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தெரியவே இல்லை, ரொம்பவே யங்கா இருக்காங்க. அவங்க இன்டர்வியூல சொல்ற விஷயங்களே நான் அக்காவோ தங்கச்சி கேரக்டர் மாதிரி சைடு ரோல்லாம் நடிக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் மட்டும்தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த க்யூட்டான ஃபேஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரோல் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேருடைய ஃபேவரட் கப்பிள் தான் இவங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு விவாகரத்து ஆகவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த 10 இயர்ஸ்ல அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கூட நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்களாம். அங்கே நிறைய இடங்களை விசிட் பண்ணிட்டு அதோடைய மெமரிஸாக நிறைய ஃபோட்டோஸ் இவங்க வச்சிருக்காங்களாம். இவங்களுடைய சைல்ட்ஹுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க ரொம்பவே ஒரு மிடில் கிளாஸான ஃபேமிலின்னு சொல்லியிருந்தோம். அதனால காசு பணத்தை தாண்டி எப்பவுமே இவங்க 4 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்களாம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் 4 பேருமே ஹேண்டில் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அங்கேருந்து இவங்களுடைய லைஃப் வேற லெவலில் மாறி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஒரு சிலர் ஏன் நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து எப்போ நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தால் அது நடக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். நம்மளும் தேடி போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கூட இவர் நடிக்கணும்னு இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா ஆக்ட்ரஸும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆக்டரில் சித்தார்த் ரொம்ப பிடிக்குமா. ரஜினி சார் கூட இருந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அது பாபி சிம்மாவால நடந்துதான். அடுத்தடுத்து கம்பேக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. அந்த வகையில் இவங்களை பத்தி அண்ட் பாபி சிம்மா இந்த கியூட்டான ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.